எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து வந்துட்டு நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் சீரீஸ்ல பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சிம்பிளான கடலைப்பருப்பு சுண்டல், அதுக்கப்புறமா ரவா பாயசம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணிடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நீங்கள் வெந்நீரில் ஊற வச்சிங்கன்னா 1 மணி நேரம் அளவுக்கு போதும். இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ப்ரெஷர் குக் பண்ணோம் அப்படின்னா அது சட்டுன்னு நல்லா வெந்து குழஞ்சிடும். அதனால் நான் எப்பயுமே ஓப்பன் பாட்டில் தான் வைப்பேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 கப் அளவுக்கு தண்ணி போட்டு பார்ஷியலாக மூடி போட்டு நல்லா அதை கொதிக்க விடணுங்க. இதுக்கு டைம் நீங்கள் எந்த ஹீட்டில் வச்சு நீங்கள் குக் பண்ணுறீங்க அதெல்லாமும் பார்க்கணும். அதனால் நீங்கள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அப்பப்போ அதை கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அது வெந்துருச்சான்னு நீங்கள் பார்க்கலாம். இப்படி நல்லா கையில் மசிக்க வந்ததுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபுல்லாக மூடிடாதீங்க. மூடிட்டிங்கன்னா சைடில் ஃபுல்லாக அப்படியே அது ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அந்த கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம். அதை நல்லா கொட்டிட்டு ஒரு தடவை அலம்பி எடுத்துக்கோங்க. சாரி, எனக்கு கலோக்கியெல்லாம் டக்குன்னு கடலைப்பருப்புன்னு வருது, கடலைப்பருப்புன்னு வரல. அதை ஒருத்தவங்க பாயிண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. நான் ட்ரை பண்ணுறேன், பட் நடுவில் ஏதாவது ஒரு இதில் கடலைப்பருப்புன்னு வந்ததுன்னா சாரி. இப்போ பருப்பு வெந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ சுண்டல் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்லேயோ கடாயிலையோ கடுகு தாளித்து கொட்டிட்டு கூடவே பெருங்காயம், பச்சை மிளகா. இதுக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்குறோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ இது கூட வேக வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. ஸோ தாளிப்புக்கு கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் தான். இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ப்ளஸ் இதில் நாங்கள் சர்க்கரையும் சேர்ப்போம். சர்க்கரை இதுக்கு நல்லாவே ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்கிறத விட அது ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னா விட்டுடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வரைக்குமே சேர்க்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்தேன். ஸோ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கிளற விட்டுட்டு கடைசியாக இதுக்கும் தேங்காய் சேர்க்கணும். நான் என்கிட்ட இங்கே நிறைய அந்த ட்ரை கோகனட் இருக்குங்கிறதால நான் அதை சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் ஃப்ரோசனும் சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூவும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி. இது நீங்கள் முதல் நாள் சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த சுண்டல் தாராளமாக செய்யலாம். ஏன்னா நீங்கள் வெந்நீரில் ஊற வச்சிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கடலைப்பருப்பு ஊறினா போதும். இப்போ அடுத்து ரவா பாயசம் பண்ணலாம். எனக்கு இந்த சாஸ்பேன் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதையே அலம்பி எடுத்து இந்த ரவா பாயசமும் பண்ணுறேன். இதுக்கு நெய்யில் 1/4 கப் அளவுக்கு ரவையை நல்லா லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இதை வறுத்து தனியாக எடுத்து வைக்கணுன்ட்டு இல்லை. இது நம்ம வறுப்படும் போது நீங்கள் கெட்டில்லையோ இல்லை தனியாவோ கொஞ்சம் வெந்நீரை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ 1/4 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு நான் வெந்நீர் சேர்த்துருக்கேன். நான் நல்லா கொதிக்க இருக்கணுங்க. அது வெந்நீர் ஊற்றும் போது கொஞ்சம் ஜாகிரதை, ஏன்னா அது ஸ்ப்ளாஷ் ஆகும், கையில் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ரவை நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். மூடி வச்சு குக் பண்ணுங்கள், இல்லை பார்ஷியலாகவும் மூடி வச்சு நீங்கள் பாதி மூடி வச்சும் குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரவை வெந்திருக்கும். ரொம்ப கெட்டியானோம் அப்படின்ட்டுலாம் இல்லை. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இது கூட பால் சேர்க்க போகிறோம். பால், அதுக்கு முன்னாடி சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கப்பு, 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு சர்க்கரை அப்படின்ற கணக்கு. கூடவே ஃப்ளேவருக்கு ஏலக்காவும் குங்குமப்பூவும் சேர்த்துருக்கோம். இப்போ சர்க்கரை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி கொஞ்சம் அப்படியே தளர ஆகும். அது நார்மல் தான், ஏன்னா நம்ம சர்க்கரை மெல்ட் ஆகும் இல்லையா. இப்போ இதுக்கப்புறமா பால் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறோம். இது நான் சேர்த்துருக்கிற பால் எகெயின் அந்த ரெடியூஸ்ட் ஃபேட் மில்க். இது ஹோல் மில்க் கிடையாது. போன பாயசம் ரெசிபிக்கு நான் ஹோல் மில்க் எடுத்திருந்தேன். இந்த தடவை ரெடியூஸ்ட் ஃபேட் மில்க். இது பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். இப்போ கடைசியாக தாளிப்புக்கு நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து அந்த பாயசத்து கூட சேர்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான பாயசம். இது ஆறும்போது உங்களுக்கு கொஞ்சம் கெட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் 1/4 கப் அளவு ரவைக்கே 1/2 கப் தண்ணி, 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். ஸோ இது ஈஸியாக வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை பிரசாதத்துக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட இது ட்ரை பண்ணலாம். கடைசியாக அந்த தாளிச்சா முந்திரி பருப்பை சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரவா பாயசமும் ரெடிங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த சுண்டல் பாயசம் காம்போ இந்த கடலைப்பருப்பு சுண்டல் அப்புறம் ரவா பாயசம். ஸோ இந்த சுண்டலுக்கு நான் சுண்டல் பொடி எதுவும் சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக இது காரம் கம்மியாக இருக்கிற மாதிரின ஒரு சுண்டல். ட்ரை பண்ணி பாருங்கள்.
கடலப்பருப்பு சுண்டலும் ரவா பாயசமும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு சட்டுன்னு பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு நவராத்திரி காம்போ சீரீஸில் பார்க்கலாம். பாய்.